தேவ வசனத்தில் அவனுடைய விருத்தி அடைந்து மேலூர் படித்தவர்களுக்கும் எல்லா படித்தவர்களையும் இந்த பிள்ளைங்க விஷயங்களாக செல்ல எப்படி செய்யணும் வாழ்க்கையில் செஞ்சும் ஒரு பணக்காட்சிகள் மனசுக்குள்ள ஆணித்து அவங்க பதியட்டும். பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்க வேண்டுமா இயேசு மூலமா கேட்கணும். ஆமென். சர்ச்சைக்கெல்லாம் நீங்கள் கரெக்டா நம்ம அந்த டைமில் வந்து சர்ச்சைக்கு போவோம் தானோ அப்படின்ட்டு போயிட்டு பார்க்க ஜாலியாக இருக்கணும், பசங்க கூட சுற்றணும், அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் எங்கள் ஊரில் வந்து ப்ரேசல் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் என் ப்ரேயர் மெசேஜ் கொடுக்கும்போது சொன்ன மாதிரி 8 மணி to 9 மணி நேரம் எல்லாம் வந்து அது ரெகுலர். அது போக சண்டே சர்வீஸ் உங்களுக்கு இப்போ நடக்கிற மாதிரி அது தனி. மற்றபடி எல்லா நாளுமே 8 மணிலேருந்து 9 மணி நேரம் நடக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணனே என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க. 6 பேர் இது என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க. நான் டியூஷன் போயிட்டு இருப்பேன். டியூஷன் வந்தேனே பார்ப்போம் அப்படின்னா சரி டியூஷன் முடிஞ்சிச்சு. காலேஜுக்கு போனேன். ஒவ்வொரு டைமில் கூடுவாங்க, போவேன், அடுத்து சாடி வந்துடுவேன். ஏன்னா பசங்க வந்து வெளியே இருப்பாங்க. இப்போ இங்கே இது சர்ச்சுன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கிரவுண்டு உண்டு. ஒரு பெரிய கிரவுண்டுக்கு முன்னாடி வந்து அங்கே பசங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட போயிருந்து சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே தான் தெரிஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நேரம் கொடுக்கணும், இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணும் அப்படிலாம் எனக்கு ஆசை இல்லை. ஏன்னா எனக்கு வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா நானும் ஹிந்துலேருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவன். எங்கள் அம்மா அப்பா ஹிந்துவில் இருந்தவங்க. நான் பிறக்கும்போது அவங்க கிறிஸ்துவ மாறிட்டாங்க. எங்களுக்கு சொந்த ஊர் வந்து நாங்கள் இருக்கிற அதனால பிடிக்கும் பக்கத்து ஊரில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏனோ தானோ அப்படின்னு தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு வேறு வரக்கூடிய டைமில் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனம் நீ வாசிக்கிறவங்க இந்த மாதிரி வாசிக்க சொல்லுவாங்க. வாசிக்க மாட்டேன். சும்மா போய் ஒரு கூட்டத்தில் நானும் ஒரு பகுதியாக அப்படி இருந்துட்டு அப்படி வந்துடுவேன். வாசிக்க தெரியாதுனே, தமிழ் தெரியாதுனே, கேட்டால் அப்படின்னு சொல்லிடுவேன். திக்கி வாசிப்பேன் சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க பண்ணுற ஜபம் எங்களுக்காண்டே பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் வெளியேருந்து பேசிகிட்டு இருக்கிற மக்களுக்காண்டி இப்போ உள்ள நீங்கள் இருக்கிறீங்களா, வெளியே வேலை செய்துட்டு இருக்கவங்களுக்காண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ணுற மாதிரி அவங்களும் வெளியே இருந்து சும்மா அரட்டை அடிச்சு நிற்கிற வாலிபர்களும் எல்லாரும் வரணும். எல்லாருமே ஜாலியாக பேசிக்குவோம். ஆனால் அவங்க செப்பரேட்டாக நிற்பாங்க, நாங்கள் செப்பரேட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜாலியாக பேசிக்குவோம். வரணும் அப்படின்னு பண்ணுற ஜபத்தில் ஆண்டவர் எனக்கு மேலே கிருபை செய்தனால நானும் உள்ள திருப்பி தொடர்ந்து பேருக்கு போனேன். அப்பவும் அப்படி ஒரு வாரம் போவேன். திருப்பி ஏதாவது ஒரு பாவத்தில் வந்தோடனே நான் கெட்ட வார்த்தை போட்டுட்டேனே, நான் வந்து தப்பு பண்ணிட்டேனே, இல்லை நான் வந்து செல்லுக்கு அடிமைப்பட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுவேன். என்னால் அந்த பாவத்தை விடவே முடியலைன்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே எனக்காண்டி ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறது இவங்கள்ட்ட மெருகு எனக்கு அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. நான் ஓப்பனாகவே ஷேர் பண்ணேன். இப்படி இருக்கேன், இந்த நிலைமையில் இருக்கேன், என்னால் வரல. ஏன் வரலன்னு கேட்கும்போது என் வாழ்க்கை பாவம் இருக்கும்போது காதல் அடிமைப்பட்டு போயிட்டானே, இப்படி போயிட்டானே. அவ்வளோதான். வீட்டில் எல்லாரும் வந்து படித்து முடிச்ச ஒரு மாதம் அப்பவும் ப்ரேயருக்கு அதிகமாக போகல. சும்மா அப்படியே போயிட்டு அப்படி வந்துட்டு வந்தேன். வேலை இல்லை, நீங்களாம் என்னத்துல படித்த, என்னத்தில் வேலை பார்த்து, எனக்கு நீ என்னத்தை சம்பாதிச்சு வந்த, உனக்காண்டி நான் இவ்வளோ லட்ச ரூபா கொடுத்து படிக்க வச்சேனே இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் உடனே பாஸ்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு இல்லை, எங்கள் சர்ச்சில் உள்ள பாஸ்டர். அவர் எங்கள் வீட்டில் வந்து கேட்டார் பாஸ்டர் ஆகலைன்னு. எங்கள் அம்மா ஒரே வார்த்தை, இவ்வளோ லட்ச ரூபா கொடுத்து படிக்க வச்சுருக்கேன், தமிழ்லேயே பாஸ்டர் ஆக போறீங்களா? வேணாம். ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் அப்படியே சுற்றிட்டே இருந்தேன். இது ஒரு வேலை கிடைச்சி சர்ச்சுக்கு வாங்க திருப்பி அந்த எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை. படிக்கிற பணத்துக்கு நான் அதை சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு நான் இல்லை. மதிக்க மாட்டாங்க. சும்மா சுற்றிட்டு தான் தெரியுவேன். திருநாய் மாதிரி சுற்றிட்டு தெரியல, கேவலமாக பேச முடியல. சர்ச்சுக்கு போவேன். நல்லது இன்னும் இவ்வளோத்துக்கு நீங்கள் பேச வச்சுட்டீங்களா? ஏன்னா நானும் ஜபத்துக்கு ஆண்டோட்ட போகவே இல்லை. இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பொறுப்பேடு இருக்கும். போவேன். இன்னும் நீங்கள் எப்படி பேச வச்சுட்டீங்களா? அவ்வளோதான். கண்ணீர் மட்டும் தான் வரும், பேசுறது வார்த்தை வராது. கிளம்ப வேண்டிய வந்துடுது. அதே போல் நைட்டு ப்ரேயருக்கு விடும்போது நான் வரல, எனக்கு ஒன்றும் இல்லை வாங்கி கூட்டிட்டு போவோம். சும்மா போயிருந்தாலும் ஆண்டவருக்கு எந்த இதில் பேசுறது. இந்த நாள் கழிச்சு பைபிள் வாசிக்கிறது.
அடுத்து அவங்க மாதிரி ஜெபம் பண்ண தொடங்க. ஜெபம் பண்ண எனக்குள்ள ஒரு மாற்றம். அடுத்து வேலை கிடைச்சிச்சு. 8000 ரூபா சம்பளம் வச்சுச்சு. ஆண்டவர் கிருபையில நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. வேலைக்கு போனால் வரக்கூடிய டைமில் செட் ஆகாது. இப்போ ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியரிங் வேலையை பொறுத்தவரை நைட்டு 7 மணிக்குள்ளே முடிஞ்சிடும், வந்து டயர்டில் படுத்துருவேன் அப்படின்ட்டு. இப்போ சில காரியங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். திருப்பி நான் வீட்டில் வச்சு ஜோம் பண்ண போதும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தனால வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்ச பிறகு என்ன பண்ணிட்டேன்னா ஆண்டவரை பார்க்கணும். வேலை 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 அடுத்து திருப்பி சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு. நான் உடம்பு சோர்வை தாண்டி நான் வந்து காலையில் போகணும் அப்படின்ட்டு திருப்பி சர்ச்சுக்கு போனோம். திருப்பி ஜோம் பண்ணேன், ரசிக்கப்பட்டேன். திருப்பி அந்த பசங்க கூட போகிறதுக்குள்ள மனசு எனக்கு வரல. அங்கே போய் இருந்தாச்சுன்னா என்ன செய்து இருப்போம், சும்மா ரெண்டு அடிச்சுட்டு வந்துருப்போம், காலையாக கிண்டல் அடிச்சுட்டு வந்துருப்போம், பிள்ளைகளை பற்றி பேசியிருப்போம், இல்லை பணக்காட்சிகளை பற்றி பேசியிருப்போம், ஒருத்தர் போகிற சொல்லி பேசியிருப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை வச்சுட்டாரு. இப்போ இங்கே நீங்கள் என்னங்க இருக்கிறீங்களா, இந்த மாதிரி இவங்க வந்து ஸ்கூலுக்கு யூத் மீட்டிங் நடத்துவோம், அங்கே போவோம், தைரியப்படுத்துவாங்க. உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு, பைபிளை பற்றி நீ தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு. ஒன்றுமே தெரியாட்டாலும் அந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தினார். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுப்போம். இப்போ இன்னைக்கு வாசித்தாங்க, அவங்க சொன்ன மாதிரி மாற்றம் உருவானது. ஆண்டவருக்கு நான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, வேத வசனத்தை நான் வாசிக்கும்போது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த வாழ்க்கை இனி இங்கே வந்து இந்த பைபிளை சரளமாக வாசிக்கிறதுக்கும் ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கும் இந்த இடத்துல கொண்டு வந்து நடந்துச்சு. மட்டும் இல்லை, எனக்கு வந்து 2018 எங்கள் அப்பா இருந்தாங்க. அப்பவும் ஒரு வேலை இருந்துச்சு. கொஞ்ச நாள் போச்சு, யாராவது திட்டினாங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு வந்துச்சேன். வேலை இல்லாத நிலைமை. இப்போ இருக்கும்போதும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு கூட காசு இல்லாத நிலைமை. இங்கே உள்ள அண்ணமார்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. காசு பணத்தை வாங்கிட்டு 1 மாதத்துல தாரேன்னு சொல்லுவேன். குறிப்பாக 2-3 அண்ணமாரெலாம் உண்டு. 1 மாதத்துக்கு கொடுத்தது கிடையாது. 1 வருஷம் ஆகிருக்கும், கேட்க மாட்டாங்க. சரி அவன் வேலை இல்லாமல் தானே இருக்கான் அப்படின்னு. திருப்பி 1 வருஷம் கழிச்சு கொடுத்த நாட்கள் அவங்களா கேட்கல, ஆனால் இவ்வளோ தரணும் இல்லானே, 1 பைசா எக்ஸ்ட்ரா வாங்காமல் கொடுத்தாங்க. அது ஆண்டவரோட சுத்த கிருபை. அதுக்கப்புறம் திருப்பி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு. அம்மாவும் எனக்கு ஓடி சொல்லிருக்கோம் 2020. ஆனால் எந்த இடத்துலையுமே என்னை ஆண்டவர் வெற்றிப்படுத்தலை. தாயும் தந்தையுமா எனக்கு ஆண்டவர் வந்து என்னை பயன்படுத்தினாரு, என்னை வழி நடத்தினாரு. நிறைய சர்ச்சைக்கு போயிருக்கோம், நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பிரசங்கத்தில் எல்லாத்துலேயும் மற்றவங்களுக்கு முன்மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தது. எனக்கு வந்து இப்போ கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்காங்க. குழந்தைய பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்தோடனே மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும், பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து தாண்டதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த எதுவுமே பண்ணலை. நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னா, 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு சைக்கிள் வந்து கீழே வந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பக்கம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி 2வது இது வலை மாதிரி ஹைட் இருந்தோம், 15 அடி பள்ளம் இருக்கும். சைக்கிளில் நிற்கும்போது தள்ளுபட்டு கீழே விழுந்தேன். சும்மா ஒயிட் இருக்கும்போது சரி நான் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளில் போகும்போது ஒரு தட்டு கீழே விழுந்தேன். மூக்கிலேருந்து ரத்தம் வந்தாச்சுன்னா, மூக்கிலையும் வாயில் ரத்தம் வந்துச்சுன்னா யாருமே பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கிருபையில் இனி ஆண்டவர் பிழைக்க செய்தார். அதில் அதுக்கப்புறம் திருப்பி வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆசையாக இருக்கும்போது இன்டர்வியூ எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆள்படி மூலமாக தான் போனோம். இன்டர்வியூலாம் பிரச்சனை இல்லை. இங்கே போய் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப் மட்டும் பண்ணேன். செக்அப் பண்ண போயாச்சு. காலையில் ஜாலியாக போனேன், சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அழைச்சிட்டு வந்தேன். எங்கள் ஆட்டில் சின்ன ஒரு ஓட்டம் வந்து சின்ன வயசு. இப்போ நாளடைவில் அது வந்து மறைஞ்சிரும், நிரப்பு பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதை கண்டுக்கலை. அது வந்து 1.5 சென்டிமீட்டருக்கு அது வந்து பெருசாகிடுச்சு. என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் பெருசாச்சுன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டாங்க. அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை போய் பார்த்தோம். இது குறையாமல் 3 லட்ச ரூபா இல்லை 2.5 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னாங்க. காசு கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டாக்டரே கேட்டார், காப்பீடு திட்டம்டா அப்படின்ட்டு. அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துருப்போம். வெறும் 1 ரூபா தான் அந்த காப்பீடு வந்து. சும்மா அவங்க கொடுக்குறது 1 ரூபா தான். தங்கிறதுக்கு அங்கே இடம் தனியாக கொடுத்துட்டாங்க. சாப்பாடு கூட காசு கிடையாது. எல்லாமே ஃப்ரீயாக ஆண்டவர் கிருபையில் என்னை வழிநடத்தினார். வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் செய்திருக்காரு, இன்னும் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. ஒரே ஒரு மட்டும் ஏக்கம் இருந்துச்சு. அப்பா அம்மா கஷ்டப்படும் போது சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு பணம் இல்லாத நிலைமையில் இருந்துட்டாங்க. அந்த டைம் மட்டும் வருத்தமாக இருந்துச்சு. இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம்
இங்கே தெருவில் ஒரு 500 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். கூப்பிட்டு போக முடியாத நிலைமையில் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ கத்தருக்குள்ள கத்தர் என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. வேலை என்ன வேலை, கை நிறைய சம்பளம், எனக்கு அது போதும். ஒவ்வொருத்தங்களே இருக்கும் தானே, அவன் அண்ணன் நாளைக்கு 15 பாடு போதும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தந்து வழி நடத்திட்டு இருக்காரு. முக்கியமாக ஒன்றே ஒன்று தான், சின்ன வயசுலேருந்து பைபிளை வாசித்து நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா அந்த வயசுலேயே எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு எங்கள் ஆண்டவர் நடத்தியிருப்பார். ஆனால் நான் பாவ வாழ்க்கையில் இருந்தனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டணும். வாங்கி கொடுக்கறது காசு இல்லாத மாதிரி என் தம்பி வாங்கி கொடுப்பான். எங்கள் அம்மா அப்பாவுக்கு பார்வையில் எங்கள் தம்பி தான் அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சான். ஏன்னா அவன் பண்ணுதான், உண்மை தானே. 2 பேர் வீட்டில் அண்ணன் தம்பி, யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. படிக்க வச்சுருக்காங்க, 2 பேரும் ஒரே படிப்பு தான் படிச்சிருக்கோம். ஆனால் அவன் வேலை பார்க்க அவன் சம்பாதிக்க கொடுக்கலாம். அப்போ அவனுக்கு மேலே பாசம் கொடுக்குறாங்க. இதுதான் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வரும்போது திருப்பி இந்த மாற்றங்கள் வந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாரு. 3 மாதம் வேலை செய்கிறேன்னா உடனே ஓடி வந்துடுவாங்க. நானெல்லாம் யானி கேட்பான், கொண்டு தான் அவங்களா தான் இருப்பாங்க, கூட்டிகிட்டு வரதான் அவங்களா தான் இருப்பாங்க. ஏன் வந்துட்டா வேலை பிடிக்கிறது, என்னாச்சு இப்படி தான் இருக்கணும், வேலை பார்த்து தான் பண்ணணும், பிடிக்கிறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும், இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும்ட்டு ட்ரெயினில் போகும்போது கற்றுக்கிட்ட காரியங்கள் எல்லாத்தையும் வச்சு ஜோம் பண்ணும்போது அந்த தடைகளை நமக்கு ஆண்டவர் தகர்த்து தரும்போது மாற்றம் என் வாழ்க்கையில் வந்துச்சு. மாற்றத்துக்கு நேரம் நம்ம சொல்லும்போது வேதவசனங்களை டெய்லி வாசித்து டெய்லி காலையில் நினைத்த மாதிரி காலைல வாசிக்கிறோம், காலைல வாசிப்பேன், ஜோம் பண்ணுவேன். அதே போல் திருப்பி நைட்டு போகும்போது பைபிள் வாசிக்கலை, ஆனால் ஜோம் பண்ணிட்டு தான் போயிடும். ஆண்டவர் செய்த கிருபைக்காக ஆண்டவரை மட்டும் நன்றி அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து இப்படி பண்ண கர்த்தர் நமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அது அவர் செய்வார். நான் அவருக்கு என்ன செய்யணும்னு சித்தமாக அவருக்கு நினைக்கிறாரோ அதையே என்ன பண்ணுறேன். அதனால் வாலிபர்கள் நாட்களில் நல்லா ஜாலியாக இருக்கிறது எல்லாமே வரதான் செய்யணும். ஆனால் பிந்தி இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்காது. எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து அந்த வசதி வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, நல்லா பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு சமாதானம் இல்லை. அவனை நான் சமாதானமாக வச்சிருந்தேன்னா இன்னும் நான் நல்லா இருந்தேன், இன்னும் நல்லா இருந்தேன். ஆண்டவர் ஆசிரியர் இதை விட மேலே ஆசிரியர் அந்த வாலிபனுக்கு கர்த்தருடைய கரங்களில் பலவான் கையில் உள்ள அம்புகளை போல நம்ம வச்சிருக்காரு. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னு கர்த்தருடைய வேதத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளினாலே தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நீங்களையும் உயர்வான ஸ்தலங்களில் கொண்டு போய் விடுறது ஆண்டவர் நல்ல நல்லாதான் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு பாட்டை நம்ம பாடுவோம், கைதட்டி பாடுவோம். பாட்டு 140 நான் சொல்லுவாங்க உச்ச தண்ணீரே தேவா. ஊற்று தண்ணீரே எங்கள் மேலாவியே Thank you.
எனக்கு கொஞ்சம் இன்னும் கூட ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் கேட்குறேன். எத்தனை பேர் ஆண்டவர் வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? அது கண்டிப்பாக நான் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு எத்தனை சொல்லுவாங்க? தம்பி காலேஜ் அப்படிங்க என்ன அப்படிங்க? பிஎஸ்சி பிஎஸ்டபிள்யூ. ஓகே. டெய்லி பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்கிறது எத்தனை? டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்கிறோம் பண்ணீங்க டெய்லி. ஓகே. இப்போ நம்ம ஒரு வீடியோ முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு ஒரு சின்ன செஷன். சரி, என்ன பைபிள் உனக்கு தெரியாதா? அது தெரியும். எதுக்கு இங்க இருக்கு? இங்கதானே இருக்கும். இங்கெல்லாம் கூடாது. எடுத்துக்கோ. ஏய், எடுங்க. என்ன புதுசா இருக்கு? நான் சொல்றதெல்லாம் புதுசா தான் இருக்கும். எத்தனை நாள் பழைய வாழ்க்கைய வாழ்வ? புதுசா ட்ரை பண்ணு. இனிமேல் என்னோட ஃப்ரீ டைம்ல நான் என்ன பண்றது? ஃப்ரீ டைமா? அதான் நான் விட்டேன்ல, உனக்கு டைமே இருக்காது. இது எனக்கு எதுக்கா? எல்லாத்துக்கும் இருக்கு.
உனக்கு வேணும்ல, ஓ, உனக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார், உன் பழைய ஃப்ரெண்ட் பாஸ்கர் டேய் எப்படிடா அது? எத்தனை நாளா தேடினேன். இப்ப எப்படி நிக்கிறாங்க? ஃபேஸ்புக் உண்மையாலுமே சூப்பர்ல. அப்ப என்னோட 12th கேர்ள் ஃப்ரெண்ட் மஞ்சு இங்க இருப்பால. கண்டிப்பா இங்கதான் இருப்பா, தேடிப்பார். எத்தனை பேரு என்னென்ன போஸ்ட் எங்க தான் இருக்காங்களோ. வாவ், கிடைச்சிட்டானா? பார், கேக் கண்டுபிடிக்கவே 4 மணி நேரம் ஆச்சு. நான் நேரம் போதே தெரியல பாத்தியா. டைம் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஏன்? என் சமாதானம் என்னை விட்டு கொஞ்சம் போன மாதிரி தெரியுது. சமாதானம் பண்ண போச்சா? என்ன பெருசா பண்ண? ஃபேஸ்புக்கை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தேடினேன். இதெல்லாம் சும்மா பிரம்ம. ரிலாக்ஸ் பண்ணு. என்ன இவ்வளோ குப்பை ஆயிடுச்சு? பாஸ்கரோட ப்ரொஃபைல் பிக்சரு, அவனோட ஸ்டண்ட் பிக்சரு, மஞ்சுவோட ப்ரொஃபைல் பிக்சரு. ஸோ இந்த உலகத்தை நான் திறந்தேன்னா இவ்வளோ கேவலமா ச்சே, பேசாம சுத்தமா இருந்துக்கலாம். இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கலாம். என்ன வேணாம்? சீக்கிரம் தர மாட்டேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீ வந்து ஜனலாம் திறக்கிற. ஏய், நேற்று நீ வந்தது எவ்வளவு கோபப்படுறீங்க? நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இனிமே நீ வராத. எனக்கு குப்பைதான் பிரச்சனையா? இதை கிளீன் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. இதுக்கு நீ டென்ஷன் ஆற? இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட சில போட்டோஸ், சில நல்ல எண்ணங்க, எதுவுமே தவறா நீ சர்ச் பண்ணிட்டு இருந்த. இதெல்லாம் குப்பைங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இனிமே நீ வராத. வராது. ஆனா உனக்கு உலகம் என்ன தெரியுமாடா? இதுதான் உலகம். பாரு, உலகத்தை பாரு. பாரு, என்ஜாய் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு பாரு.
திரும்ப பார்ப்போமா? சரி போய் பார்ப்போமே. எதுக்கு அந்த செயின் போட்டிருக்க? நீ எங்க போற? எங்க போனா உனக்கு என்ன? ஏய், யார்கிட்ட பேச தெரியுமா? என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, போகவும் கூடாது. எங்க போற? நீ என்ன சொல்றது? இனிமேலாம் உனக்கெல்லாம் இருக்க முடியாது. சொல்லிட்டே இருக்கேன். நவுறு நான் போகணும். சைன் போர்டு முன்னாடி படிக்கணும்ல? படி. எதுக்கு சைன் போர்டு படி? காட்சன் ரூஸ்வெல்ட் என்பவனாகிய நான் உலகத்திற்கும் அதன் ஆசை இச்சைகளுக்கும் உடன்பட மனதார ஒப்புக்கொள்கிறேன். இப்படி செய்வதனால் உலகம், மாம்சம், அதன் ஆசை இச்சைக்கும் அதிபதியான பிசாசிற்கு முழுவதும் தருகிறேன். அவனுக்கு என் கிரியைகள் மூலமும் என் செயல்பாடுகள் மூலமும் நான் என்றும் அடிமை. அவனில் உள்ள சகல அருவருப்பின்படி நான் நடக்க அதை ஆசையாய் தொடர ஒப்புக்கொள்கிறேன். இதிலிருந்து நான் வெளிவர மாட்டேன். என் ஆசைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பிசாசின் எந்த முடிவிற்கும் நான் கட்டுப்படுகிறேன். இந்த ஒப்பந்தத்தை ஒரு நாளும் நான் மீறுவதில்லை. அப்படி மீறினால் என்னை கொன்று போட்டு என் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தப்பட வேண்டும். இதை தவிர வேறொன்றும் என்னை இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விடுவிக்காது என்பதை நான் அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்கிறேன்.
ஐயோ ஆ, ஆ, ஏய், என்னடா தம்பிங்க பார்க்குற? உன் உயிர் ஏன் கையில? சந்தோஷப்பட்டாகிய நீ ஆசை இச்சையை நிமித்தம் செய்த மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன். நீ பாவம் செய்ததினால் நீ மறிக்க வேண்டும். உன் இரத்தம் பூமியில் சிந்தப்பட வேண்டும். எனவே உன்னை காக்க உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன். உன் தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். என் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடையவர். என் இரத்தத்தினால் முழு கிரையும் செலுத்தின இயேசு கிறிஸ்து. அடிக்கலமே அவன் நித்தியமும் எங்கள்
உனக்காய் நான் மறித்தேன், எனக்காய் நீ வாழ்வாயா? என் வாழ்விலும் என் தாழ்விலும் என்றும் உம்மை பிரியேன். நான் உம்முடையவன். ஜோம் நம்ம சின்ன ஜோம் உங்களை ஆண்டவரே இந்த ஓய்வு நாளின் காலை வைத்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த படக்காட்சியில் நாங்கள் பார்த்த மாதிரி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் பாவத்துக்கு ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலையாகப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய விடுதலையை பெற்றவர்களாய் நாங்கள் நரகத்துக்கு போகாமல் பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோட தொடர்ந்து பேசுங்க சுவாமி. எங்களுடைய சத்தத்தை கேட்க, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் என்ற நம்பிக்கையாக. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருவோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம காலையில் மெசேஜில் கேட்டோம் இல்லையா, நமக்கு என்ன தேவை? புதிதாக மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அது இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, எல்லாமே வேஸ்ட்டு. புதிதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்படலைன்னா நம்முடைய வாழ்க்கையை வேஸ்ட்டு. இப்போ புதிதாக எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றப்படுது அப்படின்னா, நம்மளை தேடி கடவுள் வரும். ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தால் நம்மளை தேடி யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. நம்ம பெருசாக ஏதோ சாதனை படுத்தலாம்னு வைக்கலாம், ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் இல்லாமல் ஏதோ ஒரு அதிசயமாக நம்ம ஏதோ செய்தால் கூட நம்மளை அவங்க இருக்கிற இடத்துக்கு கூப்பிட தான் செய்வாங்களே வழி, அவங்க நம்ம இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் நம்மளை தேடி வர இந்த படக்காட்சியிலையும் நம்ம பார்க்கணும். அந்த தேடி போய் அந்த தம்பிக்கு விடுதலை கொடுத்தாங்க. ஸோ அப்போ அப்படிப்பட்ட அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்மளால கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமாங்கிற நம்பிக்கையும் நமக்கு இப்போ கண்டிப்பாக தேவை. இல்லை எனக்கு நான் இறந்த போகிறதான் எனக்கு தெரியும், சொல்ல முடியும், இப்போ எனக்கு சொல்ல முடியாதுன்னு நம்ம அப்படி சொல்லவே முடியாது. நிச்சயமாக நம்ம சொல்லணும். அதுக்கு சொல்றது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்பட முடியும், எப்படி நம்ம நிச்சயமாக நம்ம அப்படி சொல்ல முடியுங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கடவுளை பற்றி யார் நம்ம எல்லாருமே தெரியும். பைபிள்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க. கடவுள் என்ன பண்ணிருக்காரு? வானங்கள் தேவதை மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாயம் அவருடைய கரங்களில் கிரியாக, அப்படியெல்லாம் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. நம்ம இருக்கிற பூமி ஒரு எத்தனையோ கோடி பில்லியன்ல ஒரே ஒரு சின்ன கொக்குறாரு தான் பூமி. அது மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி அதை பார்த்தோம்னா நம்ம டைம் போயிடும், அதெல்லாம் அதுக்குள்ள போகல. அப்புறம் எப்படி தேவன் வெளிச்சம் உண்டாக்கணும், இருட்டா இருந்துச்சு, வெளிச்சம் உண்டாக்குச்சு கடவுள்னு சொல்லிட்டு பாருங்க வெளிச்சத்துல இருக்கு. அடுத்தது ஜலத்தின் மத்தியில் ஆகாய உண்டாக்குறது வார்த்தையால சொல்றாரு, அதே மாதிரி எல்லாம் உண்டாயிடுச்சு. கடைசியா ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் படைக்கிறாரு. படைத்துட்டு இந்த பூமியை ஆளக்கூடிய முழு அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது தேவதூர்கள் என்ன பண்ணாங்க? அந்த மனிதனை கவனித்து அவனுக்கு உதவி செய்து பணிவிடை செய்து வந்தாங்க. மனுஷனுக்கு தேவதூதர்கள் பணிவிடை செய்தாங்க. அப்புறம் குறிப்பா மனுஷனுக்கு தன் விருப்பப்படி எதையும் செய்ய மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது கடவுள். ஸோ எல்லாத்தையும் படைத்துட்டு மனுஷனை ஸ்பெஷலா அவருடைய கடவுளுடைய சாயல படைச்சிட்டு அவருக்கு முழு சுதந்திரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால நம்ம யாரோ செய்த தப்புனால நம்ம பறந்துட்டோம் வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்ம மேல ரொம்ப கரிசனையான நம்மளை நினைச்சிருக்காரு. இந்த உலகத்துல உருவாக்கி இருக்கிறார், அவருடைய சாயல நம்மளை உருவாக்கி இருக்கிறார். தாவீது சொல்றார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா இந்த உலகத்துல உருவானதே ஒரு அதிசயம் அப்படின்னு, அதனால உங்க துதிப்பேன் வந்து தாவீது சொல்றார். ஸோ அவ்வளவு பெரிய மகத்தான கடவுள் தான் நம்முடைய கடவுள். ஆனா இவ்வளவு பெரிதான தேவனை நம்ம ஆராதிக்கணும். நம்மகிட்ட என்ன பிரச்சனைன்னா,
அவ்வளவு பெரிய கடவுளை நம்ம அப்படி அவ்வளவு பெருசா நம்ம நினைக்கிறோமான்னு பார்த்தா அப்படி நினைக்கிறதே இல்லை. அப்படி நினைச்சோம்னா கண்டிப்பா அவருக்கு பிரியமா நம்ம வாங்க. நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுது? தேவனை என்ன செய்யுது? குறுகலாய் கடவுளை வந்து அதனால என்ன செய்யலாம், அவ்வளவு இவ்வளவு பெரிய கடவுளை வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும். ஸோ நம்மளை வந்து பெரிதாக்கி கொள்ளுது, கடவுளை சின்னதாக்கி நிறைய நேரத்தில். ஸோ இதே மாதிரி தான் முதலாவது மனிதன் ஆதாம் இருந்துச்சுன்னா அவன் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை வந்து புசித்ததுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுக்கு பின்னால வந்த எல்லா மனிதர்களும் என்ன ஆயிடுச்சு? தேவ மகிமையை இழந்து போனார்கள். இந்த ரோமர்கள் வாசிக்க ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினாலே மரணம். ஆதாம் பாவம் செய்யாம இருந்தா நமக்கு இந்த மரணங்கிறது இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்கும். அது முதலாம் மரணம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் சொல்றது கடவுளுக்கு பக்கத்திலேயே போக முடியாம ஆயிடுச்சு. கடவுளுக்கு நிரந்தரமா பிரிக்கப்படுறது தான் இரண்டாம் மரணம். அதுதான் நரகத்துக்கு போறது. இப்படி ரெண்டு மரணம் நமக்கு வந்துச்சு பாவம் செய்ததுனால. கடவுளுக்கு கீழ்ப்படியதுனால கடைசி நம்ம எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? சுதந்திரத்தை கொடுத்தார். நம்ம அதிகாரத்தை யாரு கொடுத்தோம்? சாத்தான கொடுத்தோம். கடைசியா விளைவு என்னாச்சு? நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடையும். எப்படி தோற்று போயிட்டோம் அப்படின்னா, கடவுளுக்கு மகிமையை இழந்தோம், கடவுளுடைய பரிசுத்தத்தை இழந்தோம், கடவுள்கிட்ட இருந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இல்லை, போயிடுச்சு. கடவுளுக்கு பரம்பரையில் நம்ம இல்லாம போயிட்டோம். கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை இழந்தோம், அவருடைய உறவை இழந்தோம், அவர் கொடுத்த மகிழ்ச்சியை இழந்தோம், நிறைய இழந்தோம் பாவம் செய்ததுனால. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பாவம் செய்ததுனால நல்லிணக்கத்தை மனுஷன் இழந்தான். நல்லிணக்கம்னா முதல்ல தேவனோடு உள்ள உறவுல நல்லிணக்கத்தில் அவன் பிரியும். ஆகிய நம்ம பார்க்கிறோம். அவன் பாவம் செய்தவொடனே தேவன் என்ன பண்ணாரு? அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார். அவனை தொட்டிட்டார், மனுஷனை துரத்தி விட்டு. ஸோ என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கு ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் பிரிவு இருந்துச்சு. முதல் பிரிவு தேவனோடு, ரெண்டாவது சுயத்தோடு பிரிவு, நமக்குள்ளே பிரிவு, நமக்குள்ள உள்ள உறவிலேயே பிரிவு. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, நன்மை செய்ய விரும்புகிற இடத்தில் தீமை உண்டுங்கிற பிரமாணத்தை காட்டுறேன். பைபிள் நம்ம வாசிக்கும் போது பவுல் வந்து ஒரு பெரிய ஆண்டவருக்கு பிரியமான ஊழியக்காரன், மனுஷன், அப்போஸ்தலர், நிறைய அற்புதங்களை பண்ணிக்கிறாரு. அந்த பவுலை என்ன சொல்றாருன்னா, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்குள்ள என்ன இருக்கு? தீமை இருக்கு. உள்ளாலே பிரச்சனை, எனக்கு உள்ளாலே பிரியும். ஆண்டவர்கிட்ட பிரிக்கப்பட்டேன், அது எனக்குள்ளேயே பிரியும். என் மனதின் பிரமாணத்தைக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவு. அடுத்தது மனிதரோடு உள்ள உறவில பிரிவு. யார்கிட்டையும் ஒத்து போகல. ஒத்து போக மாட்டேங்க, அப்பா அம்மாட்ட ஒத்து போக மாட்டேங்க, காலேஜில் போன டீச்சர்ஸ்க்கு ஒத்து போக மாட்டேங்க, யார்கிட்டையும் ஒத்து போகல. ஆதாம் முதல்ல பாத்தீங்கன்னா பாவம் செய்துட்டு மனைவி மேல என்ன செய்யலாம்? குறை சொல்லலாம். நாலாவது தேவனுடைய படைப்போடு உள்ள உறவின் பிரிவு, இயற்கையோடையும் பிரிவு. புசிக்க வேண்டாம் என்ற உனக்கு விலகின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி முன்னிமித்தம் சபிக்கப்படும். ஸோ மனுஷன் பாவம் செய்தனால பூமிக்கு என்ன ஆயிட்டு? சாபம். ஸோ இயற்கையோடு உள்ள படைப்பிலே நம்ம ரொம்ப சுமூகமா அதை நம்ம அனுபவிக்க முடியல. இவனுடைய நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய். இதெல்லாம் வந்து பாவம் செய்த பிறகுதான். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணில இருந்து படைச்சாரு, மண்ணுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. பாவம் செய்தாலும் திரும்ப மண்ணுக்கு போக முடியாது. ஸோ இன்னைக்கு நமக்கு நிலைமை என்னன்னா, எல்லாருமே பாவம் செய்து கடவுளுடைய மகிமையை இழந்துட்டோம். ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக. ஒருத்தர் கூட எக்ஸப்ஷன் கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாருங்க, எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கும், ஜாலியா விளையாடணும். ஆனா கொஞ்சம் வளர வளர இந்த உலகத்துல விவரம் வர வர என்ன வருது? நான் சொன்ன மாதிரி உறவுகளை வீழ்ச்சி, ஃப்ரெண்ட்ஸோட ஒத்து போகல, நிறைய இழப்பு, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மனச்சோர்வு, வெறுமை. கடைசியில் வெறுமையா இருக்கிற மாதிரி எல்லாம் மாறி என் மனசுக்குள்ள ஏகப்பட்ட காயங்கள், வருத்தங்கள், மற்றவங்களை குறை சொல்றது, குற்றஞ்சாட்டுறது, கடைசியில அந்த டிப்ரெஷன் கடைசியில போய் தற்கொலையில எங்கே முடியும். அநேக பேர் என்ன செய்யறாங்க? தற்கொலை செய்யறாங்க. இதுல பாருங்க, மருத்துவ கல்லூரி, மெடிக்கல் காலேஜ், MBBS படிக்கிற பொண்ணு தூக்கிட்டு தற்கொலை. IIT இன்ஜினியரிங்ல டாப் இன்ஸ்டிடியூஷன், இன்ஜினியரிங்ல அட்மிஷன் ரொம்ப ஈஸியெல்லாம் கிடைக்காது, அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் சூசைட்.
படிப்பு, இந்த உலகத்துல எதுவுமே மனுஷனுக்கு என்ன கொடுக்கல? நிம்மதியை கொடுக்கல. பாவம் வந்து கடைசியில் அந்த அளவுக்கு மனுஷனை தற்கொலைக்கு நேரம் நடந்தது. அடுத்தது கொலை. அருமணி அருகே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது. வீடு புகுந்து கல்லூரி ஆசிரியை படுகொலை. மாணவியை கத்தியால் குத்திவிட்டு வாலிபர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை. கொலை பண்ணிட்டு தற்கொலை பண்றான். ஸோ மனுஷனுடைய பாவத்தினால மனுஷனுக்கு வந்த விளைவு. அது பேரழிவு. தன்னையும் கொள்ளுறான், அடுத்தவங்களை கொள்றான், அடுத்தது மொத்தமா மாஸ் மாடல் பாம்பை போடுறான். இல்லைன்னா ஏர் ஃபிளைட்டை விட்டு 2011 பார்த்தீங்கன்னா ட்வின் டவர் அமெரிக்காவில் ஏரோப்ளைனை விட்டு அவங்க செத்து அந்த டவர்ல இருந்து எப்படியும் ஆயிரக்கணக்கான மக்களை போடுறாங்க. இனி அடுத்தது இயற்கை பேரழிவு, சுனாமி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரழிவு. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா பாவம். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், கடைசி காலங்களில் கொடி என்ன இருக்கும்? நோய்கள் வரும். கொரோனா வந்து பார்த்தா நிறைய பேர் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்து போனாங்க. இன்னும் அடுத்தது மோசமான வைரஸ்லாம் இன்னும் வரப்போகுது. பூமி அதிர்ச்சிகள், ஃப்ளட்டு, இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி வருது. இது எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பாவத்தினுடைய விளைவுதான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ பாவம் என்ன பண்ணிட்டு ஆண்டவர் வந்து நம்மளை பிரிச்சு பாருங்க, பெரிய கேப். ஏன்னா இதனால ஆண்டவர் பரிசுத்தமானவர், அந்த மனுஷன் எப்படி இருக்கான்? பாவியா இருக்கு. அதனால கடவுள்கிட்ட அவனுக்கு போக முடியும். இதுதான் வந்து பெரிய பிரச்சனை, பெரிய இழப்பே வந்து இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லவனா நம்ம வாழ்ந்துட்டா பேர் என்ன நடக்கவே நடக்குது. நல்லதா ஆக முடியாது. தெய்வீக கிருபை இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த இடத்தை தாண்டி வரணும். அதுக்காக என்ன பண்றாரு? இந்த இழந்து போன தேவனுடைய உறவை வந்து ஆண்டவர் மறுபடியும் மனுஷனுக்கு தரணும்னு ஆண்டவர் மனுஷன் மேல அன்பு காட்டுறாரு. இல்லைன்னா எல்லாருமே நரகத்துக்கு. ஆனா ஆண்டவர் பிடிக்கல. எல்லாருமே நரகத்துக்கு போறாங்க நம்ம படிச்ச மனுஷர்கள் தான். அதனால திரும்ப என்னோட நான் சேர்த்துக் கொள்ளணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டு இந்த உலகத்துல திரும்ப வர்றதுக்காக இந்த உலகத்துக்கு வர்றாரு. வந்து சிலுவையில் என்ன பண்றாரு? மறிக்கிறார். இதற்கான தீர்வு வந்து அப்படிதான் கொடுக்குறாரு. சிலுவையிலே அவருக்கு தேர்வு ஆட்டுக்குட்டியா மறிப்பதன் மூலமா நமக்கு அந்த தீர்வு கொடுக்குறாரு. வசனம் சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அப்புறம் தாண்டி வருவார். இதுதான் ரட்சிப்பு. நான் கேட்டல எல்லாரும் ரட்சிக்க போட்டிருக்கீங்க. இதுதான் ரட்சிப்பு. பாவத்துல நமக்கு கிடைக்கிறது. இந்த ரட்சிப்புல வந்து 3 விடுதலை கிடைக்கும். ஒண்ணு, முதல்ல பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை. பாவத்துக்கு தண்டனை என்னன்னா, பாவத்துக்கு தண்டனை அந்த பார்த்தீங்கன்னா மரணம், நித்திய மரணம். ரைட்? நம்ம எல்லாரும் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போகணும் நம்ம செய்த பாவத்துக்கு. ஆனா அந்த தண்டனையிலிருந்து முதல்ல ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? விடுதலை தர்றாரு. அது எப்படி தர்றாரு அப்படின்னா சிலுவை மறித்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. அது வந்து நிகழ்காலத்துல நடக்குது. இப்பவும் நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கோம்னா பரிசுத்தாவியானவர் நமக்கு பலன் தர பாவத்தை மேற்கொள்றது. அதான் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. அடுத்தது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை. அது எப்ப கிடைக்காது? எப்ப கிடைக்கும்? ஆண்டவருடைய 2வது வருகையில் பரலோகத்துக்கு போகும்போது பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இப்போ வந்து பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அந்த பிரசன்னமே, பாவத்துக்கு பிரசன்னமே இருக்காது. ஸோ இப்படி 3 கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 விதத்துல அந்த நமக்கு என்ன செய்யறாரு? ரட்சிப்பட்டாரு. எப்படி தராரு அப்படின்னா, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக மாறுறார். அதுதான் அவர் நமக்கு இந்த ரட்சிப்பு கொடுக்கிறார். சிலுவை. இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம ஆண்டவர் எல்லாம் முடிச்சிட்டாரு. அப்ப நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவோமா? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு யார் கதவை திறக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் போக முடியும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். நிக்கதேமிட்ட சொல்லுவாரு. நிக்கதேமோட திரும்ப என் தாயின் வயிற்றுக்கு பறக்க முடியுமான்னு கேட்பாரு. ஆனா அவருடைய சொல்ல வந்து என்னன்னா, மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் வரும். அந்த அனுபவம் வந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அந்த அனுபவத்துக்கு என்ன செய்யணும்னா, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அடுத்து நான் பாவிங்கிறத ஒத்துக்கொள்வேன். இந்த பாவத்தை எல்லாம் விட்டு அறிக்கையிட்டு மன்னிருக்கணும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன் செய்ய அப்படின்னு
இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன்னு சொல்றது அவரை வந்து ஆண்டவராகவும் இரட்சகராகவும் என்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்றது. ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல லார்ட் அப்படின்னா அவர் எஜமான், நான் வந்து அடிமை. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு நான் விட்டு கொடுக்கறது தான் அவரை விசுவாசம். அப்படி நம்ம விட்டு கொடுக்கறது தான் அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம். ஸோ அப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவ அப்படி நம்ம ஆண்டவரா நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாதான் அதுக்கு பேர் தான் மறுபடியும் பிறக்கிறது. அப்பதான் நமக்கு ஆண்டவரோட ஒரு உயிருள்ள ஒரு உறவு கிடைக்கும். அது ஆண்டவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சந்திக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்குது. நம்ம படைப்பாளரை நம்ம சந்திக்க முடியும். ஸோ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. நிரந்தரமா ஆண்டவரோட வாழ முடியும். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுவோம். அதாவது பரலோகம். ஆண்டவருக்கு புத்திரனா மாறும், பிள்ளைனா மாறும். அவருக்கு அடிமை இல்லையோ புத்திரனா மாறும், சுதந்திரனா மாறும். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருடைய அதிகாரம் கொடுத்தார். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற வசனங்கள். இந்த வசனங்களை நம்ம நம்பணும். இந்த வசனத்தை கொடுத்தது வந்து கடவுள். ரைட்? இதை நம்ம நம்பினாலும் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, கோடிக்கணக்கான காசு கொடுத்தா அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. இலவசமா நமக்கு கிடைக்கிறது. இலவசமா அவருடைய கிருபையினாலே. அடுத்த வருஷத்துல பாருங்க, ஒருவரும் பெயர்மை பாராட்டாதபடி இது கிரியைகளால் உண்டானதில்லை. நம்ம நல்லவனா வாழ்றதுனால, நல்ல காரியம் செய்யறதுனால, புண்ணியம் செய்யறதுனால நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. கிருபையினாலே தேவனுடைய ஈவா நமக்கு இந்த ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? பரிபூர்ணமான வாழ்வு கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. இப்ப நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ரட்சிக்கப்பட்டா நமக்கு ரட்சிப்பினுடைய நிச்சயமா வேணும். நான் வந்து இன்னைக்கு செத்தா நான் பரலோகத்துக்கு போகிற நம்பிக்கை. அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நான் தப்பு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து சுபாவம், நமக்கு பாவ சுபாவம் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம தவறி பாவத்துல விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளையா நம்ம மாறிட்டோம்னா நமக்கு ஆண்டவர் வந்து விடுதலை தராரு, நிச்சயமா போக முடியும்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ரெண்டு விஷயம் நமக்கு ரட்சிப்பு நிச்சயம் கிடைக்கணும்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு கடவுளுடைய வார்த்தை. பைபிளே சொல்லுது, நீ ரட்சிக்கப்பட்ட கண்டிப்பா நீ பரலோகம் போக முடியும். நிறைய பேருக்கு இப்போ நம்பிக்கை இல்லைல்ல, நம்ம போவோமோ போகாட்டோம்னு பைபிள் சொல்லுது. அடுத்தது நமக்கு உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, சாட்சி கொடுக்குறாரு. அது எப்படின்னு பார்ப்போம். பைபிள் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கா? நித்திய ஜீவன் உண்டு என்று அறியும். நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பைபிள் சொல்லியிருக்கு. தேவனுடைய குமாரனுடைய நாமத்தையுமே நீங்கள் விசுவாசமா இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தையுமே விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். டெஃபினட்டா சொல்றாரு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ப்ராமிஸ் பண்றாரு. மூணாவது வசனத்தை பாருங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தான். அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? துரோகம் பண்ணவே மாட்டார். உண்மையாக நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு நிச்சயமா என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பைபிள்ல இருக்கு வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். இனி அடுத்தது இப்ப எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம், ஆனா எந்த மாற்றமும் இல்லை, நான் பழையபடியா அப்படியே தான் வாழ்றேன் அப்படின்னு நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லவே முடியாது. மாற்றம் எப்படி வரணும்? நம்ம அதுக்கு சும்மா இருக்க முடியாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேல நம்ம அன்பு காட்டும், சக விசுவாசிகளோட அன்பு காட்டும், மற்றவங்கள்ட்ட அன்பை காட்டும், பாவத்தின் மீது வெறுப்பை காட்டும். இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரணும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு எப்படி வித்தியாசம் வருகிறதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பஞ்சி மாதிரி இருக்கும். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி? பன்னி வந்து சாக்கடை உள்ள உழுந்துச்சுன்னு வைக்கலாம், என்ன செய்யணும்? இந்த பனி கலக்கு போறது சாக்கடை என்ன பண்ண? சுகமா படுத்து தூங்கு. நல்ல ஏசியில தூங்குன மாதிரி சுகமா படுத்து தூங்கு. அதே மாதிரிதான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செய்யும் போது சுகமா பாவம் செய்யும், அதை அனுபவிச்சு சுகிச்சு பண்ணும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி பண்ண முடியாது. இதே பாருங்க, அடுத்தது ஒரு ஆட்டுக்கும் சாக்கடையில விழுந்துட்டு என்ன செய்யும்?
நடந்து போயிட்டு இருக்கும்போது சாக்கடையில் வந்துட்டு என்ன பண்ணும்? இயற்கையோட ஒரு உதறது பார்த்தீங்களா உடம்பு, அதுக்கு மேலே சாக்கடை ஒட்டிச்சுன்னா அது உதறும். அதுவும் போகலைன்னு அடுத்த என்ன பண்ணும் பார்த்தீங்களா? என்ன பண்ணுங்க, பக்கத்தில் சோறு இருந்துன்னா சோறுல போய் தேய்க்கும் உடம்பு. ரைட். அப்புறம் நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணும்? ஐயோ பாவத்தில் விழுந்துட்டோங்கிற உணர்வு வரும், மனஸ்தாபம் வரும், எழும்பும், அது வெளியே வர ட்ரை பண்ணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி செய்துட்டே வரும். அதான் வித்தியாசம். இந்த மாற்றம் வரணும். நான் ரட்சிக்கப்படுறேன்னு சொல்றாங்க, இந்த மாற்றம் எனக்கு வரணும். ஸோ ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எப்படி நான் பாவத்தை எடுப்பேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு பாவத்தை குறித்த உணர்வு, இது பாவங்கிற உணர்வு. இன்னைக்கு அதுதான் நிறைய பேர் இல்லை. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. பல வேற நாட்டுல அது வந்துடுச்சு. இங்க அதை ட்ரை பண்றாங்க. சொல்றாங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் எப்படி படிச்சாரு? ஆணும் பெண்ணுமா படிச்சாரு, ஆண் பெண்ணுக்கு மனைவியா படிச்சாரு. ஆனா இது தப்பு இல்லை, ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது தப்பு இல்லைன்னே சொல்றாங்க. அந்த பாவத்தை கொடுத்தோம்னா மனுஷன் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன இருக்கு? முதல்ல உணர்வு வரும். அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன வரும்? அதை விட்டு விடணுங்கிற ஒரு ஆசை எனக்கு வரும். ஐயோ நான் பண்றேன், தப்பு பண்றேன், அதை விட்டுறணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு, விருப்பம் வரும். அது வரணும். அடுத்தது வரலன்னா நான் ரட்சிக்கப்படுறேன்னா, அடுத்தது விட்டு விடணும், முடிவு பண்ணணும். விருப்பம் இருக்கு பாவத்தை விட்டுறணும், அடுத்து நான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணாலும் நான் விட முடியும். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த என்ன செய்யணும்? விட்டு விடணும். முடிவு பண்ணா மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் அதை விட்டு விடணும். விட்டு விட்டதுக்கு அப்புறம் அடுத்தது பாவத்தை விட்டு ஓடணும். பாவத்தை விட்டு ஓடினதுக்கு அப்புறம் அடுத்தது பாவத்தையும் வெறுக்கணும். முதல்ல விரும்பி நம்ம பாவம் சேர்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம பாவத்தையே வெறுக்கணும். ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில பாவத்தை டீல் பண்ணாதான் மாற்றப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஸோ சீக்கிரம் வராது. நம்ம மனம் திரும்பல அப்படி இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. உண்மையாகவே பரலோகமும் நரகமும் இருக்கு அப்படின்னு ஃபாரின்ல வந்து பேனர் வச்சுட்டு இருக்கிறார். கடைசி ஒரு சாட்சி மட்டும் நம்ம பார்ப்போம். கையும் காலம் இல்லாத ஒருத்தருடைய சாட்சி. பாருங்க, நீங்க நல்ல வாலிபல் விளையாடுங்க. கொஞ்சம் முன்னாடி நல்ல ஸ்ட்ரென்த் உங்களுக்கு பிசிக் அப்படிதானே. இங்க பாருங்க, ஒருத்தருக்கு கையும் இல்லை காலம் இல்லை. அவருடைய சாட்சியை மட்டும் நம்ம கேட்கணும். அநேக மக்கள் தங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதம் நடந்தால் என் வாழ்க்கை மாறிவிடும், சந்தோஷம் வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அற்புதங்களுக்கெல்லாம் வேறான அற்புதம் இயேசு ஏற்கனவே நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை அந்த அறிவு தான் என்னை விடுதலையாகிச்சு. நான் அற்புதங்களை உறுதியாக நம்புகிறேன். ஆனால் நாம் இயேசுக்குள் நம்முடைய வாழ்வின் சந்தோஷத்தை பெறுவதற்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஞாயிறும் இயேசு என்னை நேசிக்கிறார் என்ற பாடலை சிறுவயது முதல் பாடுவது. அதை நம்புவதற்கே நமக்கு அதிக விசுவாசம் தேவை. ஏனென்றால் எனக்கு அநேக கேள்விகள் இருந்தன. கடவுள் என்னை நேசித்திருந்தால் என்னை ஏன் இப்படி பிறக்க வைக்க வேண்டும்? கடவுள் அற்புதங்களை செய்ய முடியும் என்றால் எனக்கு ஏன் கைகளையும் கால்களையும் கொடுத்து வேதனைகளை போகக்கூடாது? எனக்கு பதில் தெரியவில்லை. ஏனோ தேவன் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை. எந்த ஜெபத்துக்கும் பதிலும் இல்லை. நான் கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்று நினைக்க ஆரம்பித்தேன். 8 வயது முதல் 12 வயது வரைதான் என் வாழ்வின் கடினமான காலம். என் பள்ளியிலே நான் தான் முதல் மாற்றுத்திறனாளியான மாணவன். கைகளே இல்லாமல் கால்களும் இல்லாமல் ஒரு சக்கர நாற்காலியில் செல்வது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் அது எனக்கு விருப்பம் இருந்தது. மனச்சோருடைய தனிமையை உணர்ந்தேன். 10 வயது தண்ணீர் தொட்டியில் மூழ்கி தற்கொலை செய்ய முயன்றது. ஏனென்றால் அத்தனை கேள்விகளையும் பரியாசங்களையும் தாங்கிக் கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையை நான் வாழ விரும்பவில்லை. 3 முறை நான் தண்ணீர் தொட்டியில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றேன். 3வது முறை முயலும் பொழுது கல்லறையில் இருந்து எனக்காய் அழுவது போல எனக்கு தெரிந்தது. அப்படி ஒரு வேதனை நான் அவளுக்கு கொடுக்கக்கூடாது என்று நினைத்து தற்கொலை முயற்சிகளை கைவிட்டேன். என் மனச்சோர்வில் இருந்து யாரும் என்னை குணமாக்க
பணமோ நண்பர்களோ கல்வியோ அல்லது என் வாழ்க்கைக்கு தேவையான எந்த பொருட்களோ என்னை துளியும் சமாதானப்படுத்த முடியவில்லை. முடிவிலே 15ஆம் வயதில் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நான் யோவான் 9ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பிறவி குருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குருடனின் கஷ்டத்தை உணர்ந்தேன். அது என் கஷ்டத்துக்கு ஒத்திருந்தது. மக்கள் இவன் ஏன் குருடனாய் பிறக்க வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு தேவ மகிமை வெளிப்படும்படியாகவே இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொன்னான். எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. அந்த வசனத்தின் அறிவு எனக்குள்ளே விசுவாசத்தை பிறப்பித்தது. விசுவாசம் என்பது நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிக் கொள்வதல்ல. நீங்கள் வாக்குத்தத்தங்களை கேட்கும் பொழுது உங்களுக்குள் உண்டாகும் அது தேவனுடைய ஈவு. அதுவே என் வாழ்க்கையை மாற்றிற்று. இயேசு என் மனதை குணமாக்கினார். இப்போது நான் அவர் கையில் ஒரு கருவியாய் இருந்து தேவனுடைய பலம் என் பலத்தை அற்புதமாய் நிரப்புகிறதை உணர்கிறேன், சாட்சி கொடுக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடந்து கால்களும் கைகளும் உடையவனாய் நான் சாட்சி சொன்னாலும் இப்படி வல்லமையாய் நான் சாட்சி பகர முடியாது. கை கால்கள் இல்லாதவர்கள் என் முகத்தில் புன்னகை குறையாமல் இருக்கிறதே, அதுவே மிகப்பெரிய சாட்சி. என்னை போல ஏதாகிலும் குறைவுள்ளவர்கள் இருந்தால் நல்லா கவனிங்கள். கடவுள் என்னை நோக்கமில்லாமல் படைத்து விட்டார். என்னால் என்ன செய்ய முடியும் என்று மனம் உடைந்து போனீர்களோ, என் மூலமாய் இயேசு என்ன செய்திருக்கிறார் என்று கவனியுங்கள். கை கால்கள் இல்லாத இந்த மனிதனையே அவருடைய கை காலாக இயேசு பயன்படுத்த முடிந்தால் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களையும் இயேசு நிச்சயமாய் பயன்படுத்த முடியும். நான் ரோமர் 8:28 குறிப்பிட விரும்புகிறேன். அன்றியும் அவர் மேல் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. என் இயலாமை தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டப்பட நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. உன்னுடைய இயலாமை உன்னுடைய பிரச்சனை அல்லவே அல்ல. எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிற தேவனுடைய சிந்தை உனக்கு இல்லாமல் இருப்பதே உனக்கு பிரச்சனை. நம் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், மகா பெரியவர். உன் வாழ்வில் மிக மோசமான காரியங்களை நன்மையாக முடிய பண்ண அவரால் கூடும். நான் கால்களும் கைகளும் இல்லாமல் பிறந்திருக்கிறது ஏதோ ஒரு ஆத்மாவுக்காக, அந்த ஆத்மாவை ரட்சிப்பதாக என்றால் எனக்கு கால்களும் கைகளும் வேண்டாம். அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் போதும்.